சரி காயத்ரி, அப்படின்னா மோனிஷா தலையில கைய வச்சு நான் சொல்றதுதான் உண்மை, மூர்த்தி சொல்றது எல்லாம் பொய்ன்னு சொல்லி உன் குழந்தை தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணு காயத்ரி. சத்தியம் பண்ண சொல்லுங்க சகல, குழந்தை தலைமையில கைய வச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க சகல. சொல்றாருல, சத்தியம் பண்ணு. என்னங்க சத்தியம் பண்ணு. நீ சொல்றதான உண்மை, அப்ப சத்தியம் பண்ணு. டேய் குமார், குழந்தை மேல போய் பண்ணுடி. என்னங்க சத்தியம் பண்ணு. சகல, காயத்ரி ஏன் சத்தியம் பண்ணலன்னு. ரொம்ப நன்றி சகல. மம்மி, அப்ப நீ எல்லாரையும் போய் சொல்லி ஏமாத்தினியா? நீ சீட் மம்மியா? சொல்லு மம்மி, நீ சீட் மம்மியா? சொல்லு, அப்ப நீ சீட் மம்மியா? மாமா, அக்கா ரொம்ப நல்லவங்க மாமா. அவங்க இந்த வீட்டுக்கு செஞ்ச நல்லதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி குமார், நம்புனடா, உன்னை நம்பல. ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பின இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புன. அதான் என்ன ஏதுன்னு கேட்காம மூர்த்தி நம்பரை பார்த்ததும் உன்னை நிக்க சொன்ன. தர்மம் அழிஞ்சு போச்சா, நீதி நிலைக்காதான்னு அப்பா புலம்பினாரு. ஆனா நான் நம்புனேன்டா. நீ பழைய பிரகாஷ் இருந்திருந்தா எதையும் கேட்காம இருந்திருப்ப. ஆனா நீ பழைய பிரகாஷ இல்ல. அதுக்கும் மேல சத்யா இந்த விஷயத்துக்குள்ள வந்தப்பவே உறுதியும் பண்ணிட்ட. காரணம் இல்லாம நீயும் சத்யாவும் இத்தனை தூரத்துக்கு பதற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பிரகாஷ். இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உஷாராணி விஷயத்துல உன்னை தப்பா ஜட்ஜ் பண்ண. அப்பவே நீ
இந்த சொத்து என் தங்கச்சி முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன. அதுலயும் இவ கேம் ஆடினா. எங்கடா இத்தனை தப்பிய நேர்ல பார்த்து அதை நிரூபிக்க ஆதாரம் இல்லாம போயிடுமோன்னு நான் பயந்தேன். ஆனா கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கா. தெய்வம் நின்று கொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சுல. இது ஏன் குடும்பம், இவன் ஏன் தம்பி. இவங்க எல்லாருக்கும் எத்தனையோ கொடுமைகளை பண்ணிருக்க, இவங்களை அவமானப்படுத்திருக்க, அசிங்கப்படுத்திருக்க. ஆனா நான் அதுல என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்காம உன் கூட சேர்ந்து இவங்களை நானும் தண்டிச்சிருக்கேன். ஏன் தண்டிச்சேன்? ஏன் ஏன் தம்பிய ஏன் வாயாலே கொலைகாரன் சொன்ன? ஏன்னா நீ ஏன் பொண்டாட்டி. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? இவன் நம்ம புருஷன், இவன் குடும்பம் நம்ம குடும்பம் நீ நினைச்சிருக்கணும். நினைச்சியா? இல்லையே. அம்மா சத்யாவுக்காக இப்ப இத்தனை கதறினாங்களே ஏன்? குல தேவதைன்னு சொன்னாங்களே ஏன்? அவ அதுக்கு தகுதியான பொண்ணா இருந்திருக்கா, நடந்திருக்கா, வாழ்ந்திருக்கா. ஆனா நீ பிரகாஷ் மாதிரி ஒரு ஆள் கிட்ட பேச முடியாதுன்னு இந்த குடும்பமே முடிவெடுத்தப்போ அவனை சத்யா முழு மனுஷனா மாத்திருக்கா. ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக என்ன மிருகமா மாத்திருக்க. அப்பாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசாத என்ன அவரை மரியாதை குறைவா பேச வச்ச, என் தம்பிய வெறுக்க வச்ச, என் குடும்பத்தையே ஒதுக்க வச்ச. எல்லாத்துக்கும் மேல எங்க அடிச்சா எங்க அப்பா தாங்க மாட்டாரோ அங்கேயே அடிக்க வச்ச. இந்த வீட்டை அவர் உயிரோட இருக்கும் போதே பாகம் பிரிச்ச. ஒன்னால தாண்டி பாகம் பிரிச்ச. இது அத்தனைக்கும் நீ பண்ண கைமாறி என்ன? அப்பா உள்ள போங்க. அம்மா போங்க 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 உள்ள போங்க. உள்ள போங்கன்னு சொல்றாங்க. ஐயோ மாமா மாமா இல்லங்க, எல்லாம் நம்ம குழந்தை நல்லதுக்காக தாங்க பண்ண. வேணாங்க மாமா, சொல்றது கேளுங்க மாமா. அக்கா சொல்றது கேளுங்க மாமா. மாமா மாமா மனைவிங்கிற உரிமையை இழந்துட்ட. என் குழந்தைக்கு அம்மாங்கிற உரிமையும் இல்ல. ஏன் நீ எல்லாம் பொம்பளையே கிடையாது. இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. இன்னும் எண்ணி கொஞ்ச நாள்ல உன்னை தேடி என் டைவர்ஸ் நோட்டீஸ் வரும்.
கோர்ட்ல வச்சு நான் பண்ண பாவத்தை, அதான் உன் கழுத்துல தொங்குதே தாலி, அந்த பாவத்தை தொலைச்சு தலை முழுகுவேன். இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத. போங்கடி. சொல்றது கொஞ்சம் அந்த வீட்டுக்கு நான் மருமகல்ல, மகாராணி. அங்க நான் வச்சதுதான் சட்டம். வீடு ஏன் பேருக்கு வரப்போகுது வினோ? ஏன் பேருக்கு வரப்போகுது? ரெஜிஸ்டர் ஆகி வந்ததும் அவங்க எல்லாருக்கும் இருக்கு. ஒரு ஆள் கூட அங்க இருக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு நான் போறதா இருந்தா இந்த சொத்தோட தாண்டி போவேன். இல்லனா இந்த வீட்டோட எஜமானியா இருப்பேன். தாரணி, இதோ வந்துறேன். தாரணி, என்னத்த? என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்க. இதோ இப்ப முடிஞ்சிரும். நீ சமைக்கிறியா? ஐயோ, அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன இல்ல கோச்சுப்பாங்க. என்னத்த நீங்க? உங்களுக்கு தான் உடம்புக்கு முடியலையே, அதனால என்ன விடுங்க. அதுவும் இல்லாம சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் வீட்ல இல்ல. அப்படியா? ஆமா, என்ன குழம்பு வச்ச? சிக்கனா மட்டனா? ஐயோ அத்தை, கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன். என்னது கத்திரிக்காய் குழம்பா? என்னடி சொல்ற? ஏன் அத்தை? இல்ல, இந்த வீட்ல நான் இருந்தப்போ திங்களும் புதனும் தவறாம மட்டனோ சிக்கனோ நான்வெஜ்ல சமைப்போம். இன்னைக்கு புதன்கிழமை தானே. ஐயோ அத்தை, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நீங்க வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் மாமா 48 நாள் விரதம் வேண்டிட்டு இருக்காரு. அதனாலதான் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன். விரதமா? 48 நாளா? ஆமா அத்தை, விரதம் முடிய கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். அப்ப அது வரைக்கும் வெறும் வெஜ் தானா? ஆமா அத்தை. தாரணி, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னத்த? இல்ல, வெளிய அங்க இங்க சுத்துனதுல நல்ல சோறு சாப்பிட்டு நாளாச்சு, வாயும் நமனமாங்குது. ஏதோ சிக்கனோ மட்டனோ எடுத்துட்டு வந்து சமைச்சு கூட. அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்ல தாரணி. அவரும் சுரேஷும் தான் வீட்ல இல்லையே. அவங்க வரத்துக்குள்ள நாம சாப்பிட்டுட்டு எலும்பு எல்லாத்தையும் மறைச்சிருவோம். வீட்டை நல்லா ஃபெனாயில் ஊத்தி கழுவி ஊதுவத்தி எடுத்து கொளுத்தி வச்சிருவோம். நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? தாரணி, என்னத்த என்ன பேசுறீங்க? ஒரு பெரிய மனுஷி இப்படி பேசினா வீடு உருப்படுமா இல்ல உருப்படுமான்னு கேக்குறேன். சின்னவன் நான் சொன்னா கூட அதட்டி வைக்கணும். அதெல்லாம் தப்புன்னு சொல்லாம நாக்கு வெளியே தொங்க போட்டு இப்படி கறி கலையறீங்களே, அப்படி கேக்குதா உங்களுக்கு? அந்த நாக்க வெட்டி குப்பை தொட்டில போட்டதா என்ன? நாக்க வெட்டி குப்பை தொட்டில போடுறதா? வீட்டை ஃபினாயில் போட்டு கழுவுனா சரியா போயிடுமா? அப்போ உங்க வயித்தை ஃபினாயில் போட்டு கழுவலாமா? என்னடி இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? வாய் மூடுங்க. ஒரு பெரிய மனுஷன் லட்சணமா இருங்க. இது மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது அடிச்சு வீடு விட்டு அனுப்பிடுவாரு. அம்மா தாரணி, மருமகளே, ஏதோ நாக்கு புரண்டு கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கமா, மன்னிச்சுக்கோ. ஐயோ, என்ன கொடுமடாது. சூப்பரா இருக்கியா?
சும்மாவா பின்ன தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்க. சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு. என்னையா நீ நல்லா ரசிச்சு கூட சாப்பிட விட மாட்டேங்கிற? நீ வேற இவ்வளவு நேரம் அந்த கழுகு வராம இருக்கிறது பெரிய விஷயம். கழுகா? ஓ, அந்த சரோஜாவை சொல்றியா? சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு. கணேசா, கணேசா, ஏய் சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வை. டேய் கணேசா, எடுத்து வை. கணேசா, என்னடா பிரியாணி வாசனை வருது? பிரியாணி வாசனையா? இல்லையேக்கா. டேய் மூச்சை கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டு பாரு. நான் தக்காளி சாதத்தாங்க வாங்கிட்டு வந்தேன். டேய் தக்காளி சாதமா? தக்காளி சாதத்துக்கும் பிரியாணிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? ஐயோ அக்கா, சத்தியமா தக்காளி. ஏண்டா எந்த ஊர்லடா தக்காளி சாதத்துக்கு எலும்பு வச்சு கொடுக்குறான்? தலை எல்லாம் லெக் பீஸா இருக்கும் போல இருக்கு. அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க, ஆசையா இருந்துச்சு அதான். ஏண்டா இருக்காது? ஏன் பணத்தை புடுங்கி வட்டிக்கு விட்டா இதெல்லாம் திங்க ஆசையா தான் இருக்கும். எனக்கு வேணும்டா. அங்க அவ என்னன்னா சிக்கனோ மட்டனோ எடுன்னு சொன்னா உன் நாக்க வெட்டி குப்பை தொட்டில போடுவேங்கிறா. நீங்க என்னடானா ஏன் பணத்தை வட்டிக்கு விட்டு அந்த காசுல ஒளிச்சு வச்சு திங்குறீங்க. டே கணேசா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என் கையில காசு இல்லங்கிறதுனால தானே இப்படி எல்லாம் நக்கல் பண்றீங்க. என்னக்கா ஒரு சிக்கன் பிரியாணி தின்னதுக்கே இப்படி ஃபீல் பண்றீங்களே? நீங்க நினைச்சா வான்கோழி பிரியாணியே, ஏன் ஒட்டக பிரியாணியே கூட சாப்பிடலாமே. என்னடா சொல்ற? என்னக்கா, அதான் நான் சொன்னேனே உங்களுக்குன்னு ஒரு அட்சய பாத்திரமா காயத்ரி இருக்கான்னு. அக்கா காயத்ரி எங்க போனாலும் நகை கிகைன்னு போட்டுட்டு ஜம்முன்னு தானே ஊரை சுத்துறா. அமிக்கி போட்டா ஒரு 5 பவுன் கிடைக்கும்ல. கணேசா, நீங்க அந்த 5 பவுனை அடிச்சு கொடுங்க, நான் அதை வட்டிக்கு விட ஏற்பாடு பண்றேன். மாசம் 10,000 கைக்கு வரும். அதுக்கப்புறம் தினமும் பிரியாணி தான். இதுவும் நல்ல யோசனை தான்டா. அவளை உடனே பார்த்து மிரட்டி முடிஞ்சா ஒரு 10 பவுன் நகைய சேர்த்து வச்சு புடுங்கணும்டா. செய்யலாம்க்கா. நீங்க வாங்க. நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. இப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வருவோன்னு. எங்க போற? டாக்டர் பார்க்க தான். முன்னாடி லைன்ல வாமா. ஏமா போய் டோக்கன் வாங்கிட்டு வா. ஐயோ, காலைல இருந்து லைன் காத்துன்னு இருக்கறோம், வந்துருச்சு. சாரிக்கா, நீ இங்கே இரு, நான் போய் சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னாச்சு டாக்டர்? அது வந்து சொல்லுமா. அது வந்து என்ன உடம்புல தடிப்பு தடிப்பா இருக்கு? ஐயோ, ஏன் இப்படி கத்துற? உங்க கையிலே வரி வரியா இருக்கு. அது வந்து டாக்டர் அடிச்சிட்டாங்க டாக்டர். அடிச்சிட்டாங்களா? அது ஸ்கூட்டர்ல போகும்போது விழுந்துட்டோம் டாக்டர். ஸ்கூட்டர்ல போகும்போது விழுந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? வண்டியில இருந்து விழுந்துட்டா முழங்கால அங்க இங்கன்னு அடிபடும். ஆனா உங்களுக்கு? ஆமா டாக்டர், வண்டியில போகும்போதுதான். இல்லையே, உங்க முகம் உடம்பையில பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கே. என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் ட்ரீட்மெண்ட். அதான் சொல்றல டாக்டர், வண்டியில போகும்போது விழுந்துட்டோன்னு. எப்படி அடிபட்டா உங்களுக்கு என்ன? ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. என்ன மராங்க பேசுற? அடி வாங்கினது பார்த்தா போலீஸ் கேஸ் மாதிரி இல்ல இருக்கு. போங்க, முதல்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இல்ல டாக்டர், அது டாக்டர் நான் சொல்றேன் டாக்டர். வெளிய போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல டாக்டர், நாங்க வந்து நர்ஸ், இது போலீஸ் கேஸ் மாதிரி தெரியுது, வெளில கூட்டி போ. மா வெளியில வாமா. கொஞ்சம் இருமா டாக்டர் ப்ளீஸ். உங்களை போங்கன்னு சொன்னேன்ல. இல்ல டாக்டர், அதான் டாக்டர் சொல்றாங்களே, வாங்கம்மா. விடுமா. இருங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்.
இல்ல டாக்டர், போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண வேண்டாம். என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் எதுவும் பயப்படுறீங்க? ஸ்கூட்டர்ல இருந்து விழுந்தேன்னு சொல்றீங்க? உடம்பெல்லாம் பார்த்தா பெல்ட்ல அடிச்ச மாதிரில இருக்கு. முதல்ல வெளில போங்க. போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடட்டுமா? வேணாம் டாக்டர், போயிடுறோம். அக்கா, என்னடி அக்கா நொக்கா? எல்லாம் உன் புருஷனாலதான் வந்தது. என் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு அவமானம் தேவைதானா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். டேய் பிரகாஷ்,